ஃபோனில் சிக்னல் இல்லை அப்படின்னு பேசணும் இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. ஃபோனில் சிக்னல் இல்லை, இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா தேர் இஸ் நோ சிக்னல் ஆன் த ஃபோன் அப்படின்னு பேசலாம். தேர் இஸ் நோ சிக்னல் ஆன் த ஃபோன் அப்படின்னா ஃபோனில் சிக்னல் இல்லை. தேர் இஸ் நோ அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். சரி, நான் அங்கே போனதே இல்லை, நான் அங்கே போனதே இல்லை அப்படின்னு பேசணும். ஐ ஹாவ் பீன் தேர் அப்படின்னா நான் அங்கே போயிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஐ ஹாவ் நெவர் பீன் தேர் அப்படின்னா ஐ ஹாவ் நெவர் பீன் தேர். ஐ ஹாவ் நெவர் பீன் தேர் அப்படின்னா நான் அங்கே போனதே இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவனுக்கு லேசாக ஜுரம் அடிக்குது, அவனுக்கு லேசாக ஜுரம் அடிக்குது அப்படின்னு பேசணும். ஹீ ஹேஸ் எ மைல்டு ஃபீவர் அப்படின்னு பேசலாம். இந்த ஹேஸ் ஏ அப்படிங்கிறத ஹேஸ் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. ஹி ஹேஸ் அ மைல்டு ஃபீவர் அப்படின்னா அவனுக்கு லேசாக ஜுரம் அடிக்குது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எனக்கு முன்னாடியே சொல்லிடு அப்படின்னு பேசணும். இந்த பாரு, எதுவாக இருந்தாலும் எனக்கு முன்னாடியே சொல்லிடு, கடைசி நேரத்தில் வந்து முடிவை மாற்றிட்டு இருக்காத. அந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோமா இல்லையா? எனக்கு முன்னாடியே சொல்லிடு அப்படின்னு பேசணும். லெட் மீ நோ இன் அட்வான்ஸ் அப்படின்னா எனக்கு முன்னாடியே சொல்லிடு அப்படின்னு அர்த்தம். இன் அட்வான்ஸ் அப்படின்னா முன்கூட்டியே அப்படின்னு அர்த்தம். லெட் மீ நோ அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு அர்த்தம். லெட் மீ நோ இன் அட்வான்ஸ் அப்படின்னா எனக்கு முன்னாடியே சொல்லிடு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அப்போலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன், அப்போலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு பேசணும். ஆமாம், நீ எனக்கு ஃபோன் பண்ணல, ஆமாம் ஆமாம், அப்போலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். இந்த மாதிரி பேசுவோமா இல்லையா? அப்போலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். சின்ஸ் தென் ஐ ஹாவ் பீன் ஹியர் அப்படின்னு பேசலாம். சின்ஸ் தென் ஐ ஹாவ் பீன் ஹியர், அப்போலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, கத்தாத காது வலிக்குது, இந்த மாதிரி பேசணும். கத்தாத காது வலிக்குது எப்படிங்க பேசலாம்? டோன்ட் ஷவுட் அப்படின்னா கத்தாத அப்படின்னு அர்த்தங்களா? சரி, காது வலிக்குது அப்படின்னா டோன்ட் ஷவுட்னா சத்தம் போடாத, கத்தாத. சரி, காது வலிக்குது அப்படின்னா எப்படி பேசலாம்? மை இயர்ஸ் ஆர் கெட்டிங் ஹர்ட் அப்படின்னு பேசலாங்களா? சரி, மை இயர்ஸ் ஆர் கெட்டிங் ஹர்ட் அப்படின்னா என்னுடைய காதுகள் வலிக்கின்றன அப்படின்னு அர்த்தங்களா? சரி, டோன்ட் ஷவுட், மை இயர்ஸ் ஆர் கெட்டிங் ஹர்ட், கத்தாத காது வலிக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, மூடிக்கிட்டு உட்காரு அப்படின்னு கொஞ்சம் கோபமாக பேசணும். மூடின்னு உட்காரு அப்படின்னு பேசணும். கீப் குவைட் அண்ட் சிட் டவுன், அமைதியா உட்காரு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நம்ம பேச்சு தமிழ் எப்படி பேசுவோம்? மூடிக்கிட்டு உட்காரு அப்படின்னு பேசுவோம் இல்லைங்களா? சரி, கீப் குவைட் அண்ட் சிட் டவுன் அப்படின்னா மூடிக்கிட்டு உட்காரு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் என்னதான் பாவம் பண்ணேனோ அப்படின்னு நம்ம சில நேரங்களில் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்துக்கிட்டு பேசுகிறது உண்டு. நான் என்ன தான் பாவம் பண்ணேனோ இப்படிலாம் வந்து அனுபவிக்கிறேன் அப்படிலாம் கொஞ்சம் நமக்குள்ளேயே நம்ம பேசிக்குவோம். நான் என்ன தான் பாவம் பண்ணேனோ அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? வாட் டிட் ஐ டூ அப்படின்னா வாட் டிட் ஐ டூ அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். வாட் சின் டிட் ஐ டூ அப்படின்னா நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன தான் பாவம் பண்ணேனோ அப்படின்னு அர்த்தம். என்னோட கண்ணில் ஏதோ ஒன்று இருக்குது, என் கண்ணில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு பேசணும். தேர் இஸ் சம்திங் இன் மை ஐ அப்படின்னு பேசலாம். தேர் இஸ் சம்திங் இன் மை ஐ அப்படின்னா என்னோட கண்ணில் ஏதோ ஒன்று இருக்குது, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு பேசணும். நான் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன். ஐ வில் கம் இன் half an hour. ஐ வில் கம் இன் half an hour அப்படின்னா நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம தமிழில் பேசுகிறது உண்டு இல்லைங்களா? எப்படிங்க பேசலாம் இங்கிலீஷில்? ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இதை மட்டும் இங்கிலீஷில் பேசிட்டு அப்புறம் சொல்ல வர்றத தமிழில் சொல்லுங்கள். ஆமாம், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம், அப்புறம் பேசலாம். சரி, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரிமெம்பர் ஒன் திங் அப்படின்னு பேசலாம். ரிமெம்பர் ஒன் திங், ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் தமிழ் பேசுங்க. சரி, உனக்கு இவரை அடையாளம் தெரியுதா, உனக்கு இவரை அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்கணும். உனக்கு இவரை அடையாளம் தெரியுதா? டூ யூ ரெக்கக்னைஸ் ஹிம். த ரெக்கக்னைஸ் ஹிம் அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் ஹிம் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. சரிங்களா? டூ யூ ரெக்கக்னைஸ் ஹிம், டூ யூ ரெக்கக்னைஸ் ஹிம் அப்படின்னா உனக்கு இவரை அடையாளம் தெரியுதா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, நீ ஏன் இந்த மாதிரி செஞ்ச,
அப்படின்னு கேட்கணும். வை டிட் யூ டூ லைக் திஸ் அப்படின்னு கேட்கலாம். வை டிட் யூ டூ லைக் திஸ்? லைக் திஸ் அப்படின்னா இதை போல, இந்த மாதிரி அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் உனக்கு என்ன பண்ணேன்? நான் உனக்கு என்ன பண்ணேன்? நான் உன்னை என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கணும். வாட் டிட் ஐ டூ டு யூ அப்படின்னா நான் உன்னை என்ன பண்ணேன், நான் உனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். வாட் டிட் ஐ டூ டு யூ? நான் உனக்கு என்ன பண்ணேன், நான் உன்னை என்ன பண்ணேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உங்ககிட்ட யார் அப்படி சொன்னது? உங்ககிட்ட யார் அப்படி சொன்னது அப்படின்னு கேட்கணும். ஹூ டோல்ட் யூ லைக் தட் அப்படின்னா உங்ககிட்ட யார் அந்த மாதிரி சொன்னது. லைக் தட் அப்படின்னா அந்த மாதிரி. ஹூ டோல்ட் யூ லைக் தட்? உங்ககிட்ட யார் அந்த மாதிரி சொன்னது, உங்ககிட்ட யார் அப்படி சொன்னது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது அப்படின்னு பேசணும். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா இட் ஹேஸ் ஸ்டார்டட் ரெய்னிங் அப்படின்னு பேசலாம். இட் ஹேஸ் ஸ்டார்டட் ரெய்னிங். இட் ஹேஸ் ஸ்டார்டட் ரெய்னிங் அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 6 PDF நான் ரெடி பண்ணிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போட இருக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 49 rupees. ஆனா இந்த 6 PDFையும் நீங்க 300 ரூபாய் கொடுத்துலாம் வாங்க தேவையில்ல. ஜஸ்ட் 249 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். PDF இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க.